ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் ரெசிபி செய்ய போகிறோம். அது பேர் மட்டன் சுக்கா. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒருவரை அளவைத்து காயப்படுத்தி விட்டு இன்னொருவரை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தும் மனிதர்கள் எப்போதுமே எவரையும் நிரந்தரமாக நேசிக்க மாட்டார்கள். ஓகே, இப்போது நம்ம இந்த மட்டன் சுக்கா செய்யறதுக்கு ஒரு 4-5 பொருள் வறுக்கணும். அதை நம்ம இப்போ வறுத்து நான் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சி நம்ம இதை செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம். அடுத்தது 3/4 ஸ்பூன் மெழுகு போட்டுக்கிறோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி போட்டுக்கிறோம். அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு தீஞ்சிடாமல் நல்லா வறுத்துக்கணும், வாசம் வர்ற அளவுக்கு. இதில் 10 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வாசம் வந்துருச்சு. நம்ம இதை போய் இறக்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில். இப்போ நான் குக்கர் எடுத்திருக்கேன் மட்டன் வேக வைக்கிறதுக்காக. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அதில் வேறு வறுத்துருக்கோம் 5 மிளகாய், காஞ்ச மிளகாய். அதனால தான் இதில் நான் கம்மியாக 1/2 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் சும்மா மூடி வைக்கலாம். வெயிட் போடாமல் சும்மா தண்ணி வர்ற வரைக்கும், மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரட்டும், அது வரைக்கும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா விட்டுருக்கு. அதில் மட்டன்லேருந்தே நல்லா தண்ணி வந்துருக்கு. இப்போ இதோட ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்றாதீங்க, தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். நான் இது 5 விசில் விட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நிறையா விசில் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நம்ம இதை திரும்பி தாளிக்கும் போது கறியெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதில் போய்ட்டு பெரட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தாளிக்க போகிறோம். இப்போது இதில் 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போது இது சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அதனால் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது 150 கிராம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு மட்டன் வேக வச்சுருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு கொஞ்சம் இது தண்ணி வச்சு நாம் இப்போது வறுத்து வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரில் வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் ஊற்றிக்கலாம்.
நம்மளோட சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். இது காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணுறேன். இந்த சட்டிலே நீங்கள் சாப்பாடு போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.